பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் நல்லவர். இந்நாள் வரையிலே நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேற்றி அற்புதமும் அதிசயமாய் வழி நடத்தி வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். இந்த வெளியில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க. என் மேல யாருமே பிரியப்பட மாட்டேங்கிறாங்க, அதிகமாய் வெறுப்பை தான் காமிக்கிறாங்க. என்னன்னே தெரியல, என்னை பார்த்தாலே எரிச்சல் ஆகுறாங்க. ஏன் என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது? எனக்காக இந்த உலகத்துல என்னை நேசிக்க, என் மேல பிரியமா இருக்க யாராவது இருப்பாங்களான்னு சொல்லி கொண்டு இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கான வார்த்தை. நல்லா கவனிங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளை உருவாக்குன தேவனை போல இந்த உலகத்துல நம்மளை எந்த ஒரு மனிதனாலையும் நேசிக்கவே முடியாது. இப்போ உங்க முன்னாடி ஒரு வார்த்தையை கொண்டு வர விரும்புகிறேன். எசேக்கியேல் 20:41 இதுல தெளிவா சொல்லி இருக்கு, நான் உன் மேல ரொம்ப பிரியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தர் உங்க மேல நான் ரொம்ப 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 பிரியமா இருக்கிறாரு. ஆனா நம்ம எந்த அளவுக்கு பிரியமா இருக்கிறோம் ஆண்டவர் மேலங்கிறது ரொம்ப அவசியம். ஏன் தெரியுமா? நம்ம அநேக நேரத்துல இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் நம்ம மேல பிரியப்பட மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நம்ம எதிர்பார்ப்பு எல்லாமே மனிதன் மேல இருக்குது, மெட்டீரியலிசம் மேலே இருக்குது. அதனால தான் நமக்கு அநேக நேரத்தில் ஏமாற்றங்களோ, ஐயோ நான் யாராலையுமே பிரியப்பட மாட்டேங்கிறேன்னு, யாருக்குமே என்ன பிடிக்க மாட்டேங்குது, எல்லாருமே வெறுப்பை தானே காமிக்கிறாங்கன்னு தோணுது. ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பை தேவன் மேலேயும், உங்களுடைய எல்லா நம்பிக்கையும் தேவன் மேலேயும் நீங்கள் வைக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? அதே போலவே தேவன் உங்களை நேசிக்கிறாருன்னு இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன மெசேஜ், இதை நீங்கள் திருப்பி ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஒரே ஒரு சின்ன சிந்தனை உங்களுக்கு வரணும். நானும் நேசப்பாவை மனப்பூர்வமாக நேசிக்கணும். இந்த உலகத்தில் மனிதர்கள் என்னை நேசிக்கல, ஆனால் என்ன படைத்த தேவன் என்னை நேசிக்கிறார்ல, அப்போ அந்த நேசத்தை நான் திருப்பி கொடுக்கணும்னு ஒரு செகண்ட் நினைத்து அவர் அண்டையில சேர்ந்து பாருங்க. கண்டிப்பாக இந்த உலகத்தில் எந்த ஒரு பாசமும் எந்த ஒரு நேசமும் உங்களுக்கு கிடைக்காட்டாலும் இயேசுனுடைய நேசம் உங்களுக்கு எல்லா நேசத்தையும் உங்களுக்கு மறக்க பண்ணிடுவோங்க. எதையும் நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. வந்தா நேசிச்சா ஓகே, இல்லாட்டாலும் நீங்க கவலையே பட மாட்டீங்க. அதனால தயவு செய்து இன்னையில இருந்து ஏசப்பாவை நேசிங்க. அவருக்கு மாத்திரமே முன்னுரிமை கொடுங்க. பாருங்க உங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு. காட் பிளஸ் யூ.